வந்து நாம் தூயோமாயின்னு ஒரு சப்தத்தை வச்சுங்கோ. அது எங்கெங்க சேர பொறுத்து பாருங்க. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது எப்படி தூயோமாய் என்றால், இப்ப இது மூணையும் நான் பண்ணேன். வாயார நாம சங்கீர்த்தனம் பண்ணினேன். உளமார பெருமாளை நினைச்சேன். மனத்தினால சிந்தித்தேன். கைகளால அர்ச்சனை பண்ணேன். இதுல தூய்மை இல்லாத தன்மை என்ன வந்துடும்? இதெல்லாம் பண்றச்சே தூய்மையோட தானே பண்ண போறேன். என்னால் வருமே. புஷ்பத்தை கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டு, நான் இன்னைக்கு ஒரு 50 ரூபாய்க்கு பூ சமர்ப்பிச்சேன். நாளைக்கு எனக்கு ஒரு 5000 ரூபாய் லாபம் இருக்குமா? அப்படின்னு கேட்டுவிட்டா தூய்மைப்படுது. அப்ப அதுல அழுக்கு வந்துடுதோ இல்லையோ? அதனால தான் நீ பூ சமர்ப்பிக்கணும். ஆனா இந்த அழுக்கு இல்லாத சமர்ப்பிக்கணும். இப்ப கண்ணன் சொல்றது என்ன? தர்மான் பரித்யஜ்யன்னு ஏன் சொல்றாருனால், தர்மத்தை விட்டுடு, பூவை சமர்ப்பிக்காதே, உண்மை பேசுறதை விட்டுடு, இதெல்லாம் அவர் சொல்லல. ஆனா அது கூட ஒரு அழுக்கு வந்துடும். இத பண்ணி பகவானிடத்துல இன்னத்த நான் கேட்டேன் அப்படின்னு எதையும் நினைச்சுன்னு பண்ணிவிடாதே. அந்த எண்ணத்தை விட்டுடு பண்ணிடு. அப்படின்னா இவைகள் உனக்கு உபாயங்கள் என்கிற எண்ணத்தை விட்டுடு. இதெல்லாம் உனக்கு உபாயம் ஆகாது. நான் ஒருத்தன் தான் உனக்கு உபாயம் ஆவேன். அப்ப இதெல்லாத்தையும் உபாயம் நினைச்சுனுட்டால் அது அசுத்தி, அது அழுக்கு. அந்த அழுக்கு போய் செய்தால் தூயோமாய்